சற்று முன் திருமாவளவனை கேள்விகளால் தண்ணீர் குடிக்க வைத்த பெண் நிருபர் அண்ணாமலை மேஜிக் வேலை செய்தது. மும்மொழி கொள்கை விஷயத்தில் அண்ணாமலை இரட்டை வேடம் போட்ட திமுக தலைவர்கள், புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் மற்றும் காலையில் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் இந்தி பள்ளி நடத்துவது குறித்து வெட்ட வெளிச்சமாக தெரிவித்திருந்தார். இது தமிழகம் முழுவதும் உள்ள மக்களை அதிரச் செய்தது. என்னடா இவர்களெல்லாம் தங்கள் பிள்ளைகளை இந்தி படிக்க வைத்துவிட்டு இப்போது பள்ளியும் நடத்துகிறார்களா என பலரும் வெளுத்து வாங்கி இருந்தனர். இந்த சூழலில்தான் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக பிளவாக பேசினார். அப்போது குறுக்கிட்ட பெண் பத்திரிகையாளர், என்ன சார் நீங்க தனியார் பள்ளியில் படிக்கலாம் என சொல்றீங்க, இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் மும்மொழி இல்லாமல் பாதிக்கப்பட மாட்டாங்களா என நேரடியாக கேட்க திருமாவளவன் சற்று மிரண்டார். ஏனென்றால் தமிழகத்தில் இதுநாள் வரை சில ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் ஆளும் கூட்டணிக்கு எதிராக கேள்வியை கேட்டது இல்லை என்பதால் மிரண்ட திருமா அந்த நிருபர் பக்கமே திரும்பாமல் வேற கேள்விக்கு போக பார்த்தார். அப்படியும் அவரை விடாம கேள்வி கேட்டதால் வேற பதில் இல்லாமல் ஹிந்தி படிச்சவன் இங்க வந்து என்ன வேலை பார்க்கிறான் என்ற பழைய வசனத்தை பேசி தப்பித்தார். இப்போது இணையத்தில் பலரும் கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை பாராட்டி வருவதுடன் இதுபோன்று பத்திரிகையாளர்கள் பலரும் நடுநிலையுடன் அனைவரையும் கேள்வி கேட்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர். பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு. கொள்கையை திணிப்பதை எதிர்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா இது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மட்டும் இது வந்து கற்பிக்கப்படுதுன்றீங்க. ஆனா அரசு பள்ளின்னு வரும்போது திணிக்கப்படுது அப்படின்றீங்க. இதுல வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுற மாதிரி இல்லையா? அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் கோச்சிங்ல போய் படிக்கிறார்கள், படிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள். இல்ல அதுக்கு அது ஒண்ணு இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா? எதற்காக படிக்கணும்? இந்திய படிக்க வேண்டிய தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இல்ல இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டிட வேலை செய்யறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க. அதை நாம தடுக்கவே இல்லையே. மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள், முடிந்தவர்கள் படிக்கிறார்கள். அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. தமிழிலேயே படித்து தமிழிலேயே IAS எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் படித்தால் IAS ஆக முடியாது, IPS ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது. எனவே மும்மொழி கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். நான் நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிசஸ் அதை கொடுக்கிறோம். அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர இல்ல அவரு வந்து இல்ல அது எங்க இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம், தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க. அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க. இந்த விவகாரத்துல இரட்டை வேடம் போடுறீங்க அப்படின்றத வந்து அண்ணாமலை குறிப்பிட்டாரு. திமுக கூட்டணியோட இரட்டை வேடம் இது அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரலை, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான்.
அது அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.